நித்தியம் உள்ளத்தில் துணிக்கும் உத்தமருக்கு சகல செல்வங்களும் தரும் அகிலம் அதில் நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தான மதி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் உதற்றி தொகைதரு 16 பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வு அளிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாதி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகமுனான் நீ தாய் அளிக்கொடாதோ மகிமை வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி சுவனேமி புகழாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. அன்புடைய பெரியவர்களே, இன்று 4வது கால பூஜை விடியற் காலையில 4 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து விநாயகர் பூஜையோடு ஆரம்பித்து மங்கள வாத்தியத்தோடு கூட சிறப்பாக அபிராமி என்றாடி பாராயணங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியாக பத்திரிகையில் குறிப்பிட்ட வண்ணம் 6 மணிக்கு மேலாக 7:30 மணிக்குள்ளாக அம்பாளுக்கு காமாட்சி அம்மனுடைய தாயாகிய காமாட்சி அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். எல்லோரும் விரைந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு யாகசாலை பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை அன்போடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலைபாயுதே அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலைபாயுதே வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலைபாயுதே மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலைபாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலைபாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலைபாயுதே கண்ணா என் மனமிக அலைபாயுதே
नमः विद्यादत्वादिवादे वैष्णव्यासनाय नमः वैष्णवीमूर्तये नमः वैष्णवीगमः पीठार्थे ज्ञानिशक्तये नमः पुरुषदत्वाय नमः सूक्ष्मदेहाय नमः रागदत्वाय नमः कामदाय नमः विद्यादत्वाय नमः वेदविज्ञानाय नमः कलादत्वाय नमः ज्ञानबिन्दवे नमः नेहिदत्वाय नमः नियामकाय नमः कालदत्वाय नमः कालनाम्ने नमः मायादत्वाय नमः गगणेशाय नमः ओम आकाशमुक्तये नमः मनोन्मन्ये नमः पूर्वे ओम वायुमुक्तये नमः महेश्वर्ये नमः दक्षिणे ओम मणिमुक्तये नमः रौद्रे नमः उत्तरे ओम जलमुक्तये नमः वैष्णव्ये नमः पश्चिमे ओम पृथ्वीमुक्तये नमः ब्राह्म्ये नमः इति सम्पूज्य विद्यादत्तभागसिद्ध्यर्थं होमसंख्यां दत्त्वा ज्ञानशक्तये नमः पूर्वे वायुमुक्तये स्वाहा वायुमुक्ते स्वाहा महेश्वर्ये स्वाहा दक्षिणे ओम मणिमुक्तये स्वाहा मणिमुक्ते स्वाहा रौद्रे स्वाहा उत्तरे जलमुक्तये स्वाहा वैष्णव्ये स्वाहा पश्चिमे पृथ्वीमुक्तये स्वाहा ब्राह्मी स्वाहा संविधानतः इति प्राप्य ओम विद्यादत्त शिवदत्वा नमः अधिकाभ्यां वैष्णवी रौद्रीभ्यां नमः पीठार्थे ज्ञानी इच्छाभ्यां नमः इति सम्पूज्य इण्डान्तिकं वदेत् பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தன்னிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜன் உமையை தன்னிடம் சுமந்தவன் பூதகணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலயங்கிரி இறைவன் கைலை வாழும் சிவன் பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தன்னிடம் சுமந்தவன் சிவன் ஆட உமை சேர சிவன் ஆட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவன் ஆட அண்ட சராசரம் அசைந்தாட சிவனாட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற உலகாளும் சிவனாட அண்ட சராசரம் அசைந்தாட நரம்பினை வீணையின் கம்பியாய் ஆக்கி இசையினை மீட்டிய ராவணனை அவன் பக்தியை மெச்சி வரம்பல தந்து அருளிய நந்தி வாகனனே மலைமகனே கலைமகனே என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்தவனே பிட்டு
வீட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் சர்வதோமாம் பாகி பாகி சமந்தாதே தொன்மான்மயத்தம் சென்மயார் தொம் ஆனந்தமயத்தம் பிரம்மமயார் தொம் சச்சிதானந்தாதிதேயோசே தம் பிரத்யக்ஷம் பிரம்மாசே தம் ஞானமயோ விஞ்ஞானமயோசே சர்வம் ஜெகதிதம் தத்தோ ஞாயதே சர்வம் ஜெகதிதம் தத்த ஸ்விட்டதே சர்வம் ஜெகதிதம் தயலயம் பிரம்மா தம் தம் பிரத்தம் இந்திரஸ்தம் வாயுஸ்தம் சூரியஸ்தம் சந்திரமாஸ்தம் பிரம்ம பரோத்பவஸ்வரம் ஜனாதிம் பூர்வமக்ஷார்ய வர்ணாதிம் அதகா பிரமக்ஷதே சாயமதீயானாதிவசகிருதம் பாபம் நாசயதே ராதரதீயானோ ராத்ரகிருதம் பாபம் நாசயதே பிரபாசாய சசாஜலந்தே கசயல்லோகே தேவஜுட்டாமகாராம் பத்மினீம் சரணமகம் பிரபத்யே லக்ஷ்மீர்மேனஸ்ய தாம் த்வாம் ருணே ஆதித்யவன்னே தவசாதிதாதாவனற்பரித்தம விக்ஷோத பில்பா பலானிதபசானதந்துமாயாந்தராயாஸ்ய வாக்ய அலக்ஷ்மீः உபைதுமான் தேவ சக கேத்து சமனினா சகா ஆதுர்கூடோஸ்மிராட்ரேஷ்மின் கீர்த்திமத்திம் ததாது மே சத்யவாசா மலான்யேட்டாமலட்பேர்ணமா ஸ்ரீயம்பாசஜமே குலே மாதரம் பத்மமாலினி ஆவஸ்ரயந்து சித்தானே கேதவதமே கிருகே தேவீம் மாதரக்தி ஸ்ரீயம்பாசஜமே குலே பலவிகரணாதினமோ பலவிகரணாதினமோ பலாதினமோ பலப்பிரமதனாதினமோ சர்வபோதகமனாய நமோ மனோன்மனாய நமः சத்யோதாதம் பிரபத்யாமி சத்யோதாதாய வை நமோ நமः பவே பவேனாதி பவே பவஸ்வமான் மத்யர்ணவேஹன் பரிக்ஷே பவாதி ஏஷாகம் சகஸ்ரயோ ஜனே மதம்பாணி தன்மசே ஸ்வாஹா शिवा धनूरमगे सुगंधिं रुद्धिवर्धनो उर्वारुकमि भवन्दना मृत्योमक्षे यमामधा स्वाहा प्रमञ्चदङ्गनस्तं भजो रात्रियोग्या याश्च देहसैषव पराता भगवो भवस्वाहा ॐ गौरी विमायि सलिलानि दक्षते गपते दिपदे तादुत्पदे नामति नवमति भवोभुवि सहस्राक्षरावरमेभ्यो मयि स्वाहा சமகாலங்களில் அனைத்து குண்டங்களிலும் மகாபூர்ணாவதியானது ஓம் பூஸ்வாஹா ஓம் புவஸ்வாஹா ஓம் சுவஸ்வாஹா ஓம் பூத்பவஸ்வஸ்வாஹா வாத்தியவாசிங்க பூத்பவஸ்வஸ்வாஹா
தாயே காமாட்சியே வந்தனம், எங்கள் தாமரை தேவியே வந்தனம். மாங்காட்டு மாரியே வந்தனம், எங்கள் மாமுனி தேவியே வந்தனம். வந்தனம் வந்தனம் வல்லமை காரியே, வந்தனம் வந்தனம் வாய்மையின் தேவியே. ஈசனின் நேசத்தால் துடித்தாய், ஒரு எரிமலை போலங்கே வெடித்தாய். மாந்தோப்பு தளிரும் எரிய உந்தன் மாற்றற்ற கோபத்தை தெளித்தாய். மண்ணெல்லாம் தீயாக, மனசெல்லாம் நோயாக, பிடிவாதம் பிடித்தாயே, நீதானே ஜெயித்தாயே. தேவர்கள் அச்சத்தால் பயந்து உந்தன் தேவனை கண்டுதான் உரைத்தார். உன் மனம் அறிந்த பரமன் உந்தன் அமைதிக்கு வழியை வகுத்தார். கோமாதாயாகத்தான் உயர்ந்ததே கோபம்தான், தீயெல்லாம் பூவாக மணந்தாயே அங்குதான். மாங்காட்டில் குடிகொண்ட அன்னையே, நீ மறக்காமல் காத்திடு என்னையே. கோபங்கள் எனக்குள்ளே வேண்டாமே, ஒரு கொடுஞ்சொல்லும் எனக்குள்ளே வேண்டாமே. காமாட்சி
कामाची शक्ती ओम शक्ती कामाची 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 शक्ती ओम 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 शक्ती कामाची शक्ती அவங்க அப்படியே சொல்லுங்க அங்கே கேட்கல சகலவாத்தியம் ஓம் சக்தி फोन कामाची शक्ती 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 கேமரா இருக்கு பார்த்து ஓகே ఏం జరుగునా కామాచి శక్తి 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 ఓం శక్తి
நாமமிடும் தோப்பினிலே ஓமெனவே மாமரங்கள் நாமமிடும் தோப்பினிலே உன்னழகை கண்டோமம்மா தாயே உணர்வினிலே கொண்டோமம்மா
நாமமிடும் தோப்பினிலே உன்னழகை கண்டோம் அம்மா. தாயே உணர்வினிலே கொண்டோம் அம்மா. மந்திரமாகிய யந்திரமேருவில் சந்ததம் வாழ்ந்திடும் சந்திரகலாதரி காமாட்சி நீதானம்மா. மாங்காட்டு காமாட்சி நீதானம்மா. கனியோடு எண்ணத்தில் நினைவோடு எங்கள் தாயே நாடினோம். எலுமிச்சை கனியோடு எண்ணத்தில் நினைவோடு எங்கள் தாயே நாடி. நாமமிடும் தோப்பினிலே ஓமெனவே மாமரங்கள் நாமமிடும் தோப்பினிலே உன்னழகை கண்டோம் அம்மா. தாயே உணர்வினிலே கொண்டோம் அம்மா. மந்திரமாகிய யந்திரமேருவில் சந்ததம் வாழ்ந்திடும் சந்திரகலாதரி காமாட்சி நீதானம்மா. மாங்காட்டு காமாட்சி நீதானம்மா.
மாங்காட்டு காமாட்சி நீதானம்மா. சந்ததம் வாழ்ந்திடும் சந்திரகலாதரி காமாட்சி நீதானம்மா. மந்திரமாகிய யந்திர மேருவில் சந்ததம் வாழ்ந்திடும் சந்திரகலாதரி காமாட்சி நீதானம்மா. மாங்காட்டு காமாட்சி நீதானம்மா. தவமாய் நான் வேண்டும் வரம் யாவுமே தருமே ஊராறு திருவாரமே. தவமாய் நான் வேண்டும் வரம் யாவுமே தருமே ஊராறு திருவாரமே. ஓமெனவே மாமரங்கள் நாமமிடும் தோப்பினிலே. ஓமெனவே மாமரங்கள் நாமமிடும் தோப்பினிலே உன்னழகை கண்டோம் அம்மா. தாயே உணர்வினிலே கொண்டோம் அம்மா. மந்திரமாகிய யந்திர மேருவில் சந்ததம் வாழ்ந்திடும் சந்திரகலாதரி காமாட்சி நீதானம்மா. மாங்காட்டு காமாட்சி நீதானம்மா. எல்லாரும் சொல்லணும் ஓம் சக்தி. அன்புடைய பெரியோர்கள் குழந்தைகள் எல்லோருக்கும் அம்பாளுடைய ஆசீர்வாதம். இந்த தலத்திலே தாய்மான சுவாமியுடைய இந்த தென் பகுதியிலே அழகாக இந்த காமாட்சி அம்மன் வீட்டிருக்கின்றார்கள். இந்த வரலாறு அப்படியே மெய்சில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் நாம் சாமி கும்பிட்டாலும் இந்த ஆண்டு இதே நேரத்தில் இன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை இந்த தினத்திலே இன்று காலையிலே மிக மிக சிறப்பான முறையில் 6 மணிக்கு மேலாக 7:30 மணிக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையிலே பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. அதெல்லாம் நாம் எல்லோரும் இந்த இடத்துல இருந்து நாமெல்லாம் அனுபவிக்கிறோம். ஞானத்தால் கொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் கொழிவேனுனை நானலே, ஞானத்தால் கொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தாய் உனை நானும் தொழுவனே என்று தேவாரம் பேசுகிறது. சில பேருக்கு தான் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். மகா கும்பாபிஷேகம் என்பது நேற்று ஐயா சொன்ன மாதிரி 12 ஆண்டுகள் ஒரு தடவை தரிசனம் பண்ணால் 12 ஆண்டுகள் தரிசித்த அந்த பலனை ஒரு சில வினாடிகளில் கொடுக்கிறது. அப்பேற்பட்டதான கும்பாபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில்
உங்களுடைய வாழ்க்கையில இன்று மகா கும்பாபிஷேகம் பெருமானே மகிழ்ந்து நேற்று கூட தேவாரத்தில் சொன்னாங்க, மறையவர் வேள்வி செய்ய வானவர் மாறி நல்க. மாறினா மழைன்னு அர்த்தம். மறையவர் வேள்வி செய்ய முறையா பூஜையெல்லாம் பண்ணினா மழை வரும்னு சாஸ்திரம். மறையவர் வேள்வி செய்ய வானவர் மாறி நல்க. இறைவன் தன் நெறியின் ஓங்க இடத்தினில் அவன் இன்பம் குறைவிலது. எனினும் கூற்றை உதைத்தவர் நாமம் கூறி நிறைகடல் பிறவி துன்பம் நீங்கிட பெற்றதென்றேன்னு சேர்க்கிறார் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில இந்த குலத்தாருடைய வாழ்க்கையில தான் நீங்க அப்படியே பொன்னெழுத்துக்களால குறிப்பிட்டு நாம இத்தனை வயசுல ஏன்னா அடுத்த கும்பாபிஷேகங்கிறது நம்மளாம் கொஞ்சம் வசதியா இருக்கீங்க, நான் ஒரு லட்சம் கோடி ரூபா பண்ணுங்கன்னா உடனே அடுத்த ஆண்டுலாம் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. அப்படின்னா 12 ஆண்டுகள் கழித்தான். அதனால அப்பேற்பட்ட கும்பாபிஷேகம் நம்முடைய காலத்துல பேர பிள்ளைங்க அம்மா அவங்க அம்மா அப்படியான நேற்று அவ்வளோ பெரிய உலக புகழ் பெற்ற அந்த சீர்காழி ஐயாவே இங்கே வந்து இருந்தாங்க. பெரிய ஆச்சரியமான விஷயம். இங்கே வந்த பிறகு நானும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து ஒரு 50-60 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் இந்த செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல இங்கேருந்து இன்னும் அப்படியே வாங்கினாலும் சங்குக்குள்ள வந்தாலும் இங்கே அம்மாவிட்ட வந்திருக்கீங்க. அப்பேற்பட்டதாங்க தெய்வம். இது ஒரு சிறப்பான உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள்லாம் இந்த பகுதியில் நடைபெறுகிறது. ரத்னாவதிங்கிற பெண்ணு கூட இந்த பெரிய செட்டி தெருவில் தான் இருந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதத்துல தான் சித்திரை மாதம் வைகாசி மாதம் தான் அப்படியே குழந்தை வேணும்னு கேட்குறாரு. சுவாமி வெதாஸ்து அப்படிங்கிறாரு. உடனே அருமையான குழந்தைகளாக வருகிறது. அதே போல் இந்த அம்பாள் வந்து சிறப்பாக ஐயா வரலாறுகள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் முன்ஜென்மத்தில் செய்த திருவருளினாலே அம்பாள் ஒரு பெட்டகத்தில் வைத்து அப்படியே எப்படி அந்த காலத்தில் கர்ணன் எப்படி ஆற்றுல வந்தாருன்னு அவர் கேள்விப்படுற போன யுகத்தில் இந்த யுகத்தில் இந்த வருஷத்தில் மாட்டியினுடைய அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கிட்டத்தட்ட 125 வருஷம் கணக்காது. அப்பேற்பட்ட 100 ஆண்டுகளை தாண்டி கூட அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் எத்தனை வருஷங்கள்லாம் இருந்தது. ஏன்னா அதெல்லாம் அரிய செய்து இந்த மாதிரி ஆற்றுல அம்பாலே வந்து அப்படியே ஒரு பெட்டியில் வைத்து அதுக்கு துணையாக குழந்தைன்னா ஒரு புடவையோ ஒரு ட்ரெஸ்ஸோ வைப்பாங்க. கர்ணன் கூட இருக்கும்போது கூட ஒரு புடவையை வச்சாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சாஸ்திரம். இந்த குழந்தைக்கு தேவையான பொருட்கள்லாம் அதை அப்படியே வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான இந்த பெண் தெய்வமாக இருக்கிறனால புடவை வச்சிருக்கிறாங்க. அப்படியான வைத்து இந்த ஆற்றில் வந்திருக்கிறது. அங்கே அங்கே மாடு மேய்க்கிறவர்கள்லாம் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. இன்னும் ஒரு இது போகுதுன்னு பார்த்துருக்காங்க. திரும்பவும் அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க அவங்க பெரிய தவம் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் நின்று பார்க்குறாங்க. உடனே அந்த ஆற்றிலே குதித்து அந்த அற்புதமான பெட்டியை எடுத்து நம்மளுடைய உங்கள் முன்னோர்கள் தான் அதை போய் எடுத்துன்னு வந்து வச்சு பார்த்தாக்கா தானே அப்படியே அங்கே பசுக்கெல்லாம் எப்படி கிருஷ்ணபெருமாத்த வந்தாங்க தானே பால் சொரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மழை பொழிவு மாதிரி தானே அந்த படத்தை பார்த்தாலே இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய நான் பார்க்கிறேன். குலத்தில் இருப்பதற்கே ஒரு பெரிய புண்ணியம் பண்ணிடுவோம். பணங்காலத்தில் ஒரு எல்லாருக்கும் நிறைய பணம்லாம் வச்சுருக்கான். இதுதான் புண்ணியங்கிறது. இதுதான் புண்ணியம் செய்தனை மனமே அப்படின்னு சொல்லி அபிராமி அந்த சொல்றார். என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமேன்னு சொல்லி தேவாரமும் சொல்றாரு. அப்படி அம்பாள் அங்கே வந்து நின்ன உடனே அப்படியே பால் சொல்லிடுது. அந்த மாதிரி சண்டிகேஸ்வரர் வரலாற்றில் கூட அப்படியே மணலில் லிங்கம் செஞ்சோடனே அப்படியே பால் சொல்லியிருந்ததாங்க அந்த சண்டிகேஸ்வரராகவே வருது. அதே போல் இந்த இடத்துல பார்த்தாலும் எவ்வளோ பெரிய அருட்களாட்டம் தெய்வ கலாட்டம் உள்ள இடங்கிறது நமக்கெல்லாம் தெரியுது. அந்த குலத்தில் இருந்து நம்ம காலத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் 6லேருந்து 7:30 மணிக்குள்ளாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்படியே பொன்னெழுத்துக்களால் எழுதி அப்படியே 2-3 பேப்பர்லாம் எழுதி சிவலோகத்துக்கு ஒன்று கைலாசத்துக்கு ஒன்று ஒரிஜினல் பேப்பர் ஒன்று எல்லாம் எழுதியாச்சு. அதனால் இப்போவும் வந்து நாம் வந்து தெய்வத்தை வந்து காலையிலையும் மதியமும் இந்த மாதிரி வேலையிலையும் வழிபாடு செய்யணும்னு சொல்கிறது. கும்பாபிஷேக நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறது பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்டதான இந்த அரிய காட்சி இந்த பாடல் அப்படியே மனசை அப்படியே உறுத்துகிறது. இதோ இந்த பாடல். நீரோடு வந்து நிலையாக நீரோடு அப்படியே காவிரி ஆற்றில் வந்து நிலையாக நிலை பெற்று என்றும் இருக்கிற மாதிரி அம்பாவை பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டென்ஷன் பார்த்தீங்கன்னா
பணம் காசு நிறையா இருக்குது. நிறையா இருந்தாலும் பெரிய தொந்தரவாக இருக்குது. ஒன்றுமே இல்லை அண்ணா காவடியாக இருந்தாலும் அவளுக்கும் பெரிய தொந்தரவு தான். அதனால் மனம் வந்து அப்படியே சஞ்சலம் வந்து தீர்க்க வந்து தேசிய வழின்னு சொல்கிறார். இந்த நேரத்தில் இந்த அம்பாவை வந்து பார்த்தாங்கன்னா அப்படியே டென்ஷன் இல்லாமல் அந்த அம்பாள் நிலையாக நெஞ்சத்தில் பேரோடு நிற்கும் பெருந்தெய்வம் சீரோடு உமாட்சிகான புகழாட்சி செய்கின்ற காமாட்சிக்கு ஒப்பில்லை காண் ஆற்றில் மிதந்து பின் நண்பர் அகம் நாடி ஆற்றில் மிதந்து பின் நண்பர் அகம் நாடி போற்றும் புகழ் கொண்ட பொற்பாவை ஆற்றில் மிதந்து பின் நண்பர் அகம் நாடி போற்றும் புகழ் கண்ட பொற்பாவை ஏற்றமிகும் காமாட்சி தன்னை கருதி பணிவார்க்கு மாமாட்சிதானே வரும். மாமாட்சினா புகழ் பெருமை. நிலையாக நெஞ்சத்து நீரோடு வந்து நிலையாக நெஞ்சத்து பேரோடு நிற்கும் பெருந்தெய்வம் நெஞ்சத்தில் பேரோடு நிற்கும் பெருந்தெய்வம் சீரோடு உமாட்சிகான புகழாட்சி செய்கின்ற காமாட்சிக்கு ஒப்பில்லை உமாட்சிகான புகழாட்சி செய்கின்ற காமாட்சிக்கு ஒப்பில்லை காண். இந்த பாட்டுல அப்படியே அழகா இந்த வரலாறு அப்படியே சொல்றேன். ஆற்றில் மிதந்தே நண்பர் அகம் நாடி ஆற்றில் மிதந்தே நண்பர் அகம் நாடி போற்றும் புகழ் கண்ட பொற்பாவை ஏற்றமிகு காமாட்சி தன்னை ஏற்றமிகு காமாட்சி தன்னை கருதி பணிவார்க்கு மாமாட்சி தானே வரும். தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கனந்தரும் பூங்குழலாள் காமாட்சிதானே.
காமாட்சியே ஒரு மாவடியில் தவம் நின்ற மகராசியே ஸ்ரீ காஞ்சி நகராளும் காமாட்சியே அந்த ஸ்ரீ சக்கர பீடத்து சிவதேவியே மாங்காட்டில் குடிகொண்ட காமாட்சியே ஒரு மாவடியில் தவம் நின்ற மகராசியே ஸ்ரீ காஞ்சி நகராளும் காமாட்சியே அந்த ஸ்ரீ சக்கர பீடத்து சிவதேவியே சிவனாரின் கண்மூடி விளையாடினாய் மாங்காட்டு மண் மீது குடியேறினாய் சுயம்பாகி ஸ்ரீ காஞ்சி இடம் தோன்றினாய் பார்ப்போற்ற பல கோடி வரமாகினாய் மாங்காட்டில் குடிகொண்ட காமாட்சியே ஒரு மாவடியில் தவம் நின்ற மகராசியே காமாட்சி எனும் பேரில் தலமேகினாய் நேற்றாகி இன்றாகி நாளாகினாய் கோலோச்சி குடிவாழ வரமாகினாய் எனும் இச்சை கனி ஒன்றில் உனை காட்டினாய் எழில்மேவும் மாங்காட்டை மனம் நாடினாய் மடிப்பிச்சை கேட்போரை மடியேந்தினாய் மண்ணாள ஸ்ரீ காஞ்சி பதியேகினாய் மாங்காட்டில் குடிகொண்ட காமாட்சியே ஒரு மாவடியில் தவம் நின்ற மகராசியே மாங்காட்டு மகமாயி எனவாகினாய் தாயாகி தயவாகி தவமாகினாய் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி வடிவாகினாய் விளக்கேற்றி வைப்போரின் விதி மாற்றினாய் வர சொல்லி மாங்காட்டு வழிகாட்டினாய் உனை போற்றி துதிப்போரின் உடனேகினாய் பூரந்த ஸ்ரீ காஞ்சி புறம் தோன்றினாய் மாங்காட்டில் குடிகொண்ட காமாட்சியே ஒரு மாவடியில் தவம் நின்ற மகராசியே ஸ்ரீ காஞ்சி நகராளும் காமாட்சியே இந்த ஸ்ரீ சக்கர பீடத்து சிவதேவியே சிவனாரின் கண்மூடி விளையாடினாய் மாங்காட்டு மண் மீது குடியேறினாய் சுயம்பாகி ஸ்ரீ காஞ்சி இடம் தோன்றினாய் பார்ப்போற்றும் பல கோடி வரமாகினாய் மாங்காட்டில் குடிகொண்ட காமாட்சியே ஒரு மாவடியில் தவம் நின்ற மகராசியே தாயே
வணங்குங்கள் காத்திடுவாள் சிவனோ